ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் ஒன்றும் இல்லை. எம்ஐ நோட் 4 இதில் வந்து அக்கௌண்ட் லாக் என்ன கட்டுக்கு பாருங்கள். திஸ் டிவைஸ் இஸ் லாக்டு. ஓகேங்களா, இது வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக்னு சொல்லுவோம். நம்ம ஆன்ரிஷெட் பண்ணிட்டா இந்தமாரி வந்து அக்கௌண்ட் லாக்கில் வந்து நின்றுடும். ஓகேங்களா, அக்கௌண்ட் லாக் இருந்தால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் ஒய்ஃபை தான் இது பண்ணுவோம், திரும்ப அதிலே தான் இருக்கும். எம்ஐ அக்கௌண்ட் லாக் இது போல் டிஸ்பிளே எல்லாம் ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே என்ன பண்ணால் மொபைலில் ரிமூவ் பண்ணும். சரிங்களா, இப்போ சிம் ட்ரே ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். ஏதாவது ஒரு பின் எடுத்து சிம் ட்ரே ஹோல்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வரும். சிம் ட்ரே முதல்ல எடுத்துருங்க. சிம் ட்ரே எடுத்துகிட்ட பிறகு பேக் டோரை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா, மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேக் டோரை ரிமூவ் பண்ணுங்கள். சார்ஜர் கனெக்ட் இருந்து இது பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். ஒன்று நகரத்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதுக்கு பிளாஸ்டிக் லைட்டாக இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுங்க, வந்துடும். ஓகேங்களா, பேக் டோர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா, பேட்ரி ரிமூவ் பண்ணோம். பேட்ரி ரிமூவ் பண்ணிச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டு அது வந்து ஸ்டிப்பு இதில் ஏற்கனவே பிச்சின்னு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்துடணும். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டா தான் ஐடியல் மோடுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி தான் மிராக்கிள் பாக்ஸ் கூட இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் எம்ஐ அக்கௌண்ட் லாக். ஓகேங்களா, எந்தெந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்கள். ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இது ஏற்கனவே பிச்சிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். சரிங்களா, ரிமூவ் பண்ணிச்சா? இப்போ வந்து அந்த டிஸ்பிளே கனெக்டர் இருக்குது பாருங்கள், ஆன் ஆஃப் சுவிட்சு, அது பக்கத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டு பின்னு, அது பக்கத்தில் இருக்கு பாருங்கள் 2 பாயிண்ட்டு. அந்த 2 பாயிண்ட்டு தான் இடிஎல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா, ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி அழுத்தி பிடிச்சாதான் அந்த குயிக் லாம்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் அது வந்து இன்சர்ட் ஆகும். அந்த டிரைவர் இன்சர்ட் ஆனால் தான் சாஃப்ட்வேரு போட முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேரும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அந்த டிரைவர் முதல்ல இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக தான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக் தானே ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் குயிக் லாம்ன்ற டிரைவர் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ள கனெக்ட் பண்ணணும். மொபைலை வச்சுட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துங்க. சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்கள். சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு மிராக்கிள் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதான் மிராக்கிள் பாக்ஸு, இதை ஓப்பன் பண்ணிங்க. இந்த பாக்ஸோட டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. கூடிய சீக்கிரத்தில் டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன். சரிங்களா, இந்த பாக்ஸு ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அது இல்லாமல் இப்போ திரும்பி லேட்டஸ்ட்டாகவும் போட்டு வரும். அதில் குயிக் லாம்ன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கேட்கும். மாடல் என்ன மாடல், எக்ஸாமின்ற மாடலு கீழே வந்து இது இந்த பக்கத்தில் ஆட்டோவில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே விட்டுருங்க. நம்ம அந்த மாடல் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கீழே வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக் மட்டும் கிளிக் பண்ணி 4Xன்றத வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, எம்ஐ 4X அதுதான் வந்து நோட் 4X இது ரெண்டுத்துக்கும் செட் ஆகும். சரிங்களா, அது பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டீம் ஆகும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம வந்து குயிக் லாம் டிரைவர் வந்து இப்போ மொபைலில் வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பாருங்கள். இது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி மேனேஜர் கொடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் இன்சர்ட் பண்ணதான்றது செக் பண்ண முடியும். அந்த 2 பாயிண்ட்லேயும் டீசர் வச்சு ஐத்தி பிடிச்சிங்க, ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண கேபிள் இன்சர்ட் பண்ண செகண்டே சிஸ்டம் டிடெக்ட் ஆகும். ஒரு டிடெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, போட்டு கம்பெக்ட் போட்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சுங்களா, சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன பிறகு மினி மிஸ் பண்ணிவிடுங்க. அதில் போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸில், அந்த போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் டிரைவர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எம்ஐ அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு மாடல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஓடும், ரன் ஆகும். ஸோ அந்த மாடல் காமிச்சிட்டு
வெயிட் பண்ண சொல்லுங்களா? வெயிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் 19 இருக்குது. ஓகே, டன்னு பிரதர். அவ்வளோதான். இப்போ வந்து சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செட் ஆன் பண்ணணும். அப்படியே ஆன் ஆகும். பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். பேட்ரி போட்டு ஆன் பண்ணுறோம். அப்படியே ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து இதாகிடும். ஓகேங்களா? செட்டை ஆன் பண்ணிவிட்டு எப்படி அந்த ஆப்ஷனுக்குள்ளலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு செட்டு ஓப்பன் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக புரியாது. ஆன் ஆயிடுச்சிங்களா? ஓகே, செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் யூஸ் பண்ணிவிட்டு ரிலிஜியன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது டீம் அண்ட் கண்டிஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்கிப்பு சிம் கார்டு போட்டு சொல்லுறதுனால நம்ம ஸ்கிப் கொடுத்துருவோம். அதை செட்டப் லேட்டரு நெக்ஸ்ட்டு அக்செப்ட்டு செட்டப் லேட்டர் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து செட்டப் கம்ப்ளீட் அதை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.